ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 4 வரமிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வணக்கலாம். வணங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வரமிளகா, பூண்டு, புளி இது 3 ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. சட்னி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியில் இப்போ நம்ம தாளிப்பு ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.